மாவட்டத்தில் இயங்கி வரும் கரூர் பசுதீஸ்வரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு அருகில் ஸ்பா என்ற பேரில் பாலியல் தொழில் நடந்து கொண்டு வந்திருக்கிறது. இது பற்றி எனக்கு தகவல் அந்த ஸ்கூலில் படிக்கிற 3 பிள்ளைங்க சொன்னாங்க. இந்த மாதிரி நடக்குதுங்கன்னாங்க. சரி பாப்பா, அதை நான் பார்த்து என்னன்ற நான் விசாரிக்கிறேன் பாப்பா. நான் 3 மாதம் அளவில் நாங்கள் யார் வந்துட்டு போயிட்டு இருக்காங்கன்றத எல்லா அளவுலும் விசாரிச்ச அடிப்பில் அங்கே நான் என்னோட சார்பில் நான் அனுப்பிச்சு கேட்கும்போது அங்கே என்ட்ரன்ஸுக்கு ஒரு 1000 ரூபாயும் உள்ள இருக்க லேடிஸ் ரூமில் அட்டன் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சர்வீஸ் ஹாப்பி எண்டிங்ன்ற பேரில் உள்ள இருக்கவங்களுக்கு தனியாக சார்ஜ் 2000 ரூபா தரணுன்னு சொல்கிறாங்க. இது யார் அளவில் நடக்குதுன்னா இது மொத்தம் 4 இடத்துல நடக்குது. கும்பரன் காம்ப்ளெக்ஸில் ஒன்று நடக்குது, லைட் ஹவுஸ் கார்னரில் ஒன்று நடக்குது, சாந்தி மெஸ் அந்த பசுபதீஸ்வரர் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு பக்கத்தில் நடக்குது, அப்புறம் 4வது சென்னை சிக்ஸ் பேக் சைடில் நடக்குது. இந்த அப்பன்ஸ் எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி அவங்க பேசுகிற ஆடியோ வீடியோ எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குங்க சார். ஹலோ ஹலோ சார், வணக்கம். சொல்லுங்க சார். அக்கா, இது ஸ்பாவாங்கக்கா? ஆமாங்க சார். இப்போ இல்லை இது பண்ணோங்கக்கா. ஓகே சார். அக்கா நாங்கள் இது ஆர்ட்ஸ் காலேஜுங்கக்கா. ஆமாங்க சார். இல்லை ஆர்ட்ஸ் காலேஜில் தான் இருக்கோம். இப்போ இது ஹாஸ்டலில் இருக்கோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரூர் தைலாஸ் கிட்ட வாங்க சார். தைலாஸ் பஜார் பட் ரோடு இருக்கு இல்லையா? ஆமாங்கக்கா. அக்கா இது நாங்கள் இது காலேஜ் தான்க்கா. இது ஸ்பானா எல்லாமே நார்மலாக இருக்க மாதிரி இருக்குமாக்கா? இல்லை இது அமௌண்ட்டு சர்வீஸ் கிடையாது சார். சர்வீஸை தவிர இது எல்லாமே இருக்கு சார். வாங்க நேரில் வாங்க. இது ஹாப்பி எண்டிங்லாம் இருக்குல்லங்கக்கா? இருக்கு சார், வாங்க. எவ்வளோங்கக்கா அமௌண்ட்டு? இல்லை எங்களெல்லாம் ஃப்ரெஷ்ஷுங்கக்கா. எங்களுக்கு அமௌண்ட் இதுக்கு எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். நாங்கள் நானே என் ஃப்ரெண்டு இருக்கோம் 2 பேர். அதுக்கு தாங்கக்கா சொல்கிறோம். ஓகே சார். சீக்கிரம் சொன்னீங்கன்னா கரெக்டாக நாங்கள் கிளம்பி வந்துடுறது கரெக்டாக இருக்குங்கக்கா. சார் சார் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1000லேருந்து 2500 வரைக்கும் இருக்குது சார். சரிங்கக்கா. இந்த ரூம் ஏசியன் பண்ணிக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை டவுன் எடுத்துகிட்டு போ சார். நீங்கள் நேரில் வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள் சார். அக்கா நான் அமௌண்ட் எடுத்துகிட்டு வரதுக்கு தான்க்கா கேட்குறோம். இல்லைன்னா ஒன்று மினிமம் 3500 வரும் சார். மினிமம் ஒரு ஆளுக்கு 3500 வரும் சார். இல்லை என்ட்ரன்ஸ் எவ்வளோங்கக்கா? இல்லை உள்ள தனியாக எக்ஸ்ட்ரா ஆமாங்க சார். ஆமாங்க சார். அது எவ்வளோங்கக்கா தரணும் சார்? 500லேருந்து 2 உள்ள இருக்கிற சோப்பில் சில போடு. இல்லை ஹேண்ட் ஷேக்கு மற்றது எல்லாத்துக்குமே அமௌண்ட் உள்ள தனியாக நம்ம தந்துடணும் ஏங்கக்கா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஓகேங்கக்கா. நாங்கள் கரெக்டாக எங்கேங்கக்கா நீங்கள் வரட்டும்? டீட்டெயிலாக ஃபோனில் பேச முடியாது. நீங்கள் கரெக்டாக கரூர் தைலாஸ் வந்துட்டு கால் பண்ணுங்கள். தைலாஸ் ஹில்ஸு. ஆமாம், நாங்கள் இது வந்துட்டு கால் பண்ணுங்கள். சரிங்கக்கா. இல்லை தைலாஸ் தாண்டி நிற்கிட்டுமாக்கா? இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து நிற்கிட்டுமா? இதுக்கு வந்துட்டு எனக்கு கூப்பிடுங்க. சரி ஓகேங்க. அக்கா உங்கள் நேம்? எவ்வளோ நேரம் வரத்துக்கு? அக்கா நான் கரெக்டாக ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குல்லங்கக்கா, தாண்டி தான் எங்கள் ஹாஸ்டலு. சரி சரி. நாங்கள் வர ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். சரி வாங்க வாங்க வாங்க. சரிங்க. வந்து உள்ளே போனோடனே அங்கே இருக்க ஆண்கள்கிட்ட வந்து அங்கே இருக்க பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து காட்டுவாங்க. உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்பா வந்து முனிசிபாலிட்டி ட்ரேடிங் லைசன்ஸ் கீழே தான் இயங்குது. இதில் வந்து இன் கேமரா ப்ரொசீடிங் வைக்கணும். எல்லாம் உள்ளே வரவங்க இல்லை லெஜர் ஃபாலோ பண்ணணும். அதில் உள்ளே இருக்கவங்க மெயின் தெரப்பிஸ்ட்டாக இருக்கணும். 6 மந்த் 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இது எதுவுமே அங்கே ரெக்கார்டு ஃபாலோ பண்ணுறதில்ல. இதுக்குன்னு தனி கமிட்டி அமைச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு காவல்துறை தனி கமிட்டி அமைச்சிருக்காங்க. இதை பற்றி புகார் வந்தால் உடனே நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் கரூர் மாவட்டத்தில் இவ்வளோ சுதந்திரமாக 4-5 இடத்துல நடக்குதுன்னா இது எஸ்ஐ உதவி ஆய்வாளர் நாகராஜ் ஒரு பணி நம்ம கரூருக்கு சேர்ந்த ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க இது எல்லாமே நடக்குது. இது அவர் மூலியமாக தான் வருது. இதுக்கு மொத்தம் 3 போலீஸ் இருக்காங்க. அவங்க முறையாக இன்வெஸ்டிகேஷன் இது யார் இவங்க மூலியமாக பணம் கைமாறி எஸ்ஐ நாகராஜ் வாங்குறாரு. இதுதான் நீங்கள் முறையாக விசாரணை வைங்க. நான் எல்லாமே சப்மிட் பண்ணுறேன். இது பெண்கள் 2000 குழந்தைங்களோட வாழ்க்கை பிரச்சனை. இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் எங்களோட கோரிக்கை.